சாம் சார், உங்களுக்கு ஒரு கேள்வி. முன்னாடிலாம் நீங்கள் உங்கள் படத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர், பிரமாதமான பாடல்லாம் போடுவீங்க. இப்போ சாம் சிஎஸ் மியூசிக்கல்னு போடுற அளவுக்கு ஏதாச்சும் இப்போ கையில் 22 படம் இருக்குன்னு சொன்னாங்க, வாழ்த்துக்கள். இப்போ வந்து முன்னாடி படங்கள்லாம் கொஞ்சம் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம நண்பர்களே சில பேர் காதில் பஞ்சு வச்சுட்டு வந்ததா ப்ரெஸ் ஷோவிலே சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ குறைச்சிட்டிங்க. நான்லாம் ரிவ்யூவில் சாம் சிஎஸ் வந்து கொஞ்சம் மியூசிக்கோட அந்த சவுண்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரீ ரெக்கார்டிங்கில் மட்டும் பாட்டு பிரமாதமாக இருக்கும். இப்போ என்னன்னா, இல்லை எங்கள் ரிவ்யூலாம் பார்க்குறீங்களா? அதையும் எடுத்து பார்க்குறேன். அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன். ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆக்சுவலி நம்ம இதில் வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து ரிவ்யூ போட்ட அடுத்த செகண்ட் நான் உங்களுக்கு கால் பண்ணேன். என்னன்னா, சாமியுடைய சத்தம் இரைச்சல் வழக்கம் போல் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இங்கே ஒன்று தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே. என்னன்னா, நம்ம ஊரில் வந்து ஒரு நேஷனல் அவார்டே இருக்குது, சிறந்த ஒலிக்கலவை, அதாவது பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒலிக்கலவைக்கு அவார்டே கொடுப்பாங்க, நேஷனல் அவார்டு. அது இங்கே மட்டும் இல்லை, ஆஸ்காரில் வரைக்கும் எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்னுடைய வேலை என்னன்னு சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறேன். அதை பண்ணி என்னுடைய லெவல் என்னென்னு தெரியும், எவ்வளோ பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரியும். ஸோ நம்ம அதை பண்ணி இங்கேருந்து ஒரு அவுட் கொடுத்துருவோம். இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்குது. அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸு, டயலாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒன்று அவுட் வருது. அதுக்கும் மியூசிக் டைரக்டருக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆக்சுவலி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எதனாகுனா சில படங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கேஜிஎஃப்க்கு அப்புறமா எனக்கு அப்படி தான் தோணுது. ஸோ ஒரு சீன் ரொம்ப டவுன் ஆகுது, ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாகிறாங்க அப்படின்னா உடனே மியூசிக்கை ஏற்றுங்க அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஆக்சுவலி நார்மலாக அது வந்து மியூசிக்கில் நம்ம வந்து ஃபீல் பண்ணிடலாம். இல்லைனா மியூசிக்கை வந்து கொஞ்சம் சத்தமாக வச்சுக்கிட்டோம்னா சீன்லாம் தப்பிச்சிரும் இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சில டைரக்டர்ஸோ இல்லை வந்து அப்படி மேலே பண்ணிடுறாங்க. நானே வருத்தப்பட்டு பேசினது உண்டு. என்ன எதுக்குங்க இவ்வளோ சவுண்டுன்னு. நான் சொல்லவே முடியும் என்னால் என்னென்ன படம்னு. நம்ம தேட்டரில் உட்காரும்போது நமக்கு இரிட்டேட் ஆகி என்னடா இப்படி பண்ணவில்லையே நம்ம அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதுக்கு முழு காரணம் மியூசிக் டைரக்டரே கிடையாது. அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, சில ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி போகிற சவுண்டும் அந்த கன் சவுண்டையும் என்ன மியூசிக் டைரக்டர் இப்படி பண்ணிட்டாருன்னு அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. அது வந்து வேற டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி அது. ஸோ என்னன்னா இங்கே சவுண்டுன்னு வந்துட்டாலே சத்தமாக இருந்தாலும் சில இன்னொன்று ஒரு தேட்டரில் அழகான மிக்ஸ் அது. ஆக்சுவலி அம்பத்தூரில் ஒரு தேட்டர், அது எதுன்னு நான் சொல்லலை. அங்கேருந்து ஒருத்தர் கால் பண்ணி இரைச்சல் அப்படிங்கிறாங்க. அங்கே போனால் ஸ்பீக்கரே ஒர்க் ஆகலை. அது வேற லெவலில் இருக்குது. ஸோ இது என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம எந்த தேட்டரில் படம் பார்க்குறோன்னு இருக்கு, அதை வச்சு நம்ம வந்து மியூசிக் எல்லாமே மியூசிக் டைரக்டர் கைது காட்டக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். இது இனிமேல் நீங்கள் எழுதுறவங்க இரைச்சல் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யாரை சொல்லணும்னா, நீங்கள் அந்த ஒலிக்கலவை, சிறந்த ஒலிக்கலவைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மியூசிக் மிக்சிங் இன்ஜினியர் அவங்கள சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்க குறைச்சிக்கிடுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தேட்டரில் மல்டிப்ளெக்ஸ் நிறையா இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது ஃபார் எக்ஸாம்பிள். இப்போ ஒரு நார்மல் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடும்போது அவங்களுடைய மிக்சிங் இதே வேறு, டோட்டலி வேறு. அவங்க ரொம்ப மினிமலாக இருக்கும், மியூசிக் ரொம்ப மைல்டாக இருக்கும். ஸோ அவங்க வந்து மினிமம் ஒரு 6-7 வச்சு தான் பார்க்க முடியும். நம்ம அடுத்த ஷோ அதே ஸ்க்ரீனில் வேற ஒரு தெலுங்கு படமோ இல்லை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அதை வச்சிங்கன்னா ஸ்பீக்கர் அவங்களுக்கு காலி ஆயிடுது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணுறாங்க. அவங்க கம்மி பண்ண இங்கே என்ன பண்ணுறாங்க, மியூசிக் கேட்க மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையும் ஏற்றுறாங்க. அது ஒவ்வொரு தேட்டரும் மாறும்போது இந்த பிரச்சனை வருது. பட் இதுக்கு காரணம் நான் இல்லை, எந்த மியூசிக் டைரக்டருமே கிடையாது. இதுதான் உண்மை. ஆமாம்.